Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்டிபிள் காலமில் cervical region வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். cervical regionில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னதுக்கு டிப்பிக்கல் வெர்டிப்ரா என்னென்ன ஏடிப்பிக்கல் வெர்டிப்ரா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ cervicalலை பொறுத்த வரைக்கும் நமக்கு cervicalல வந்து எத்தனை வெர்டிப்ரா இருக்குது அப்படின்னா C1லேருந்து C7 வரைக்கும் நமக்கு வெர்டிப்ரா வந்துட்டு இருக்குது. இது C1 to C7 வந்துட்டு நமக்கு வந்து டைரெக்டாக வந்து எதோட கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கல்லோட கான்டாக்ட் இருக்கும். இப்போ வந்து ஸ்கல் வந்து இப்படி இருக்குன்னா வந்து ஸ்கல்லில் இருந்தால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி C1 to C7 வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து டிப்பிக்கல் அண்ட் ஏடிப்பிக்கல் வெர்டிப்ரா இருக்குது. அதனால cervical ரீஜனை பொறுத்த வரைக்கும் 2 ரீஜனாக வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணுறாங்க. cervicalல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா crânio vertebral region அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்துட்டு இருக்கு. crânio vertebral region. இந்த crânio vertebral regionல வந்துட்டு நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா இந்த occipital condyles வரும். occipital condyles அண்ட் தென் வந்துட்டு C1 வெர்டிப்ரா. C1 வெர்டிப்ராக்கு இன்னொரு நேமே இருக்குது. அந்த நேம் என்னென்ன அப்படின்னா அட்லஸ். அண்ட் அதுக்கடுத்து வந்து C2 இதில் தான் வரும் ஆக்சிஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து crânio vertebral ரீஜனில் உள்ளது. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா which crânio cervical ரீஜன் அப்படிங்கிற ரீஜன் இருக்குது. இந்த crânio cervical அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ள ரீஜன் என்ன அப்படின்னா வந்துட்டு வெர்டிப்ரல் ரீஜன்ஸ் ஓகேவா. லோவர் cervical spine. லோவர் cervical spine. லோவர் cervical ஸ்பைனில் மற்ற வெர்டிப்ரா எல்லாமே வந்து வரும். லைக் C3 to C7 வரைக்கும் வந்து உள்ளது வந்து லோவர் cervical ரீஜன். அதுக்கடுத்து வந்து இந்த லோவர் cervical ரீஜனில் வந்துட்டு லோவராக உள்ள வெர்டிப்ரா எல்லாமே வரும். இந்த C3 to C7 எல்லா வெர்டிப்ராவும் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். இதே இந்த crânio vertebral ரீஜனில் உள்ள வெர்டிப்ரா எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ வந்துட்டு வந்து இந்த வெர்டிப்ரா வந்து which is also called as atypical vertebra அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து மித்த வெர்டிப்ராவோட ஒத்து போகாது. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா இன்னொன்று இருக்குது டிரான்சிஷனல் வெர்டிப்ரா. டிரான்சிஷனல் வெர்டிப்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் மாறும்போது அந்த கடைசி உள்ள வெர்டிப்ரா வந்து என்ன அப்படின்னா அடுத்த ரீஜனுக்கு மாறி வந்துட்டு இருக்கும். அது ஆகிற ஒரு இது மாதிரி வந்துட்டு இருக்கும். cervicalலேருந்து இப்போ cervicalல C7 இருக்குது. C7 தான் வந்து கடைசி வெர்டிப்ரா. அண்ட் அதுக்கடுத்து வந்து T1 வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த C7 வந்து என்ன அப்படின்னா ஒரு டிரான்சிஷனல் வெர்டிப்ராவும் வந்துட்டு இருக்கும். லைக் தொராசிக் மாதிரி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு இது மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இதை வந்து டிரான்சிஷனல் வெர்டிப்ரான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ரீஜனில் மட்டும் இல்லை. இப்போ T12 இருக்குது. T12க்கு அடுத்து நமக்கு வந்து L1 வந்து இருக்குது அப்படின்னா அப்போ T12 வந்து which is டிரான்சிஷனல் வெர்டிப்ராவாக வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷனல் வெர்டிப்ரா வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து அதாவது crânio vertebral region cervicalலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் crânio vertebral அண்ட் தென் வந்து lower cervical வந்து பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ரீஜனே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா crânio vertebral region. ஓகே, இப்போ வந்து crânio vertebral ரீஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேஜராக வந்து ரெண்டு வந்துட்டு இருக்க போகுது. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு which is an atlas. atlas அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தோம் C1 தான் வந்துட்டு atlas. அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஸ். ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து C2 தான் ஆக்சிஸ். இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அனாட்டமியில் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இங்கே வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து அட்லஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரிங் மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்சிபிட்டல் காண்டையில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து பாடி எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஒரு ரிங் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து இந்த ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸில் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதோட போனி ஸ்ட்ரக்சரை பொறுத்து வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து இதில் வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இதில் வந்துட்டு மேஜராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அட்லஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபேஸட் ஃபார் த ஆர்டிகுலேஷன். ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னா which is inferior facet வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எல்லா வெர்டிப்ராலையும் வந்துட்டு cervicalலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு foramen வந்துட்டு இருக்கும். இந்த foramen பேர் என்ன அப்படின்னா which is transverse foramen. ஓகேவா,
இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன். இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் வந்து cervical ரீஜனில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஃபொராமன் வழியாக நமக்கு என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆர்ட்ரி வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, வெர்டிபிரல் ஆர்ட்ரி வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் மூலியம் பாஸ் ஆகும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் வந்து எல்லா cervical வெர்டிப்ராலையும் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு இங்கே வந்து ஒரு ஃபேஸட் வந்துட்டு இருக்கும். இந்த ஃபேஸட்லாம் வந்து என்ன ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னா, டென்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா, டென்ஸ் இல்லைன்னா வந்து ஒடன்டாய்ட் ப்ராசஸ். இது வந்து எங்கே ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து ஆர்டிகுலேட் ஆகும். இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இதுக்கு மேலே வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகும். ஸோ அது வந்து இதுதான் வந்து அட்லஸோட ஸ்ட்ரக்சர். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஆக்சிஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு வெர்டிபிரல் பாடி இருக்கும். அண்ட் அது போக வந்து டென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுதான் வந்து அந்த இந்த டென்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இதில் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஆக்சிஸோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸோ இல்லைனா வந்துட்டு ஒரு வெர்டிபிரல் பாடியான ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் அப்படிங்கிற ஒரு ஃபொராமன் வந்து இங்கே வந்துட்டு இருக்கும். அது வந்து கீழே இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து இதுதான் வந்து ஃபேஸட். இந்த ஃபேஸட்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஆக்சிஸ் வந்துட்டு அட்லஸ் வந்து மேலேருந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகும். ஸோ அது வந்து இதுதான் வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து வந்து இதோட ஆர்டிகுலேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கிரேனியோ வெர்டிபிரல் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட். அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நேம்லே இருக்குது. அட்லஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஜாயிண்ட்டாக வந்து அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலி வந்து இது கான்கேவ் கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா, 2 கான்கேவ் சுப்பீரியர் ஜைகோ அப்போஃபைசியல் ஃபேஸட். சுப்பீரியராக உள்ள ஃபேஸட் வந்துட்டு என்ன அப்படின்னா கான்கேவாக வந்துட்டு இருக்கும். அதாவது அட்லஸில் உள்ளது வந்து கான்கேவாக வந்துட்டு இருக்கும். இதே வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் ஆஃப் ஆக்சிபிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இது வந்து கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கும். கான்வெக்ஸுங்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இது வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ். இதே இங்கே வந்து என்ன அப்படின்னா அட்லஸ் வந்துட்டு இருக்கும். இப்படி தான் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், கான்கேவ் கான்வெக்ஸ் வந்துட்டு இருக்கனால இது வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் ரூலை வந்து ஃபாலோ வந்து பண்ணும். ஓகேவா, கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல்னு உங்களுக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கும். அது ஆர்டிகுலேட் சர்ஃபேஸை வச்சு ஆர்த்ரோகைனமேட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து நான் டிட்டர்மைன் பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த ரூலை வந்து இங்கே ஃபாலோ பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் அப்படிங்கிற ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. செகண்ட் ஒன்று வந்து ஆர்டிகுலேஷனில் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்டில் வந்து நமக்கு 2 ஜாயிண்ட் வந்துட்டுருக்கு. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன மூணு ஜாயிண்ட் வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா மீடியன் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். மீடியல் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். இது வந்து என்னன்னா மீடியல்னு சொல்லியிருக்காங்க. மீடியலாக உள்ளது. மீடியலாக அப்படின்னா டென்ஸுக்கும் அண்ட் ஆன்டீரியர் ஆர்ச் ஆஃப் அட்லஸ். ஆன்டீரியர் ஆர்ச் ஆஃப் அட்லஸில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஒன்று வந்து ரெண்டு லேட்ரல் ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. லேட்ரல் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். ஓகேவா, இது வந்து லேட்டரில் உள்ள ஜாயிண்ட். இது வந்து லேட்டரலாக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு மொத்தம் 3 ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அட்லாண்டோ ஆக்சிபிட்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் வந்துட்டு இருக்கு. 2 கான்கேவ் சுப்பீரியரான ஃபேஸட். இது வந்து அட்லஸில் உள்ளது. அண்ட் காண்டைல்ஸ் வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகுது. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 3 ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா மீடியலாக வந்து லொக்கேட் ஆயிருக்கு அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். இது வந்து டென்ஸுக்கும் அண்ட் ஆன்டீரியர் ஆர்ச்சுக்கும் வந்துட்டு இருக்கு. இதே வந்து 2 லேட்ரல் ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. அது வந்து ஒன்று அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் சுப்பீரியர் ஃபேஸட்டுக்கும் இன்ஃபீரியர் ஃபேஸட்டுக்கும் நடுவில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு மேஜராக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த மீடியலாக உள்ள ஜாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஜாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு பைவோட் ஜாயிண்ட். சைனோவியல் வெரைட்டியில் வந்து இது வந்து ஒரு பைவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா கிரேனியோ வெர்டிபிரல் லிகமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். லிகமெண்ட்ஸ் வந்து என்னென்ன லிகமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். வெர்டிபிரல் லிகமெண்ட். இந்த கிரேனியோ வெர்டிபிரல் லிகமெண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து காமனாக என்னென்ன லிகமெண்ட் பார்த்தோம். நமக்கு வந்து ஆன்டியர் லாங்கிட்டியல் லிகமெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து போஸ்டியர் லாங்கிட்டியல் லிகமெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து லிகமெண்டம் ஃப்ளேவம் இருக்குது. வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து இன்டர்ஸ்பைனஸ் லிகமெண்ட் இருக்குது. சூப்பராஸ்பைனஸ் லிகமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்துட்டு இந்த கிரேனியோ வெர்டிபிரல் லிகமெண்ட்டில் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு சுப்பீரியர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லிகமெண்டம் ஃப்ளேவம். ஓகேவா, இப்போ லிகமெண்டம் ஃப்ளேவமோட எக்ஸ்டென்ஷன் வந்து யார் அப்படின்னா
லிகமெண்டம் ஃப்ளேவோமோட எக்ஸ்டென்ஷன், இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற பார்க்குறப்போ இந்த லிகமெண்டம் ஃப்ளேவம் வந்து கீழேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி என்ன லிகமெண்ட்டாக வந்து சர்விக்கலில் வந்து போகும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன். ஓகேவா, இதுதான் வந்துட்டு லிகமெண்டம் ஃப்ளேவோவோட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, லிகமெண்டம் ஃப்ளேவம் இருக்க வேண்டிய இடத்துல அதோட எக்ஸ்டென்ஷனாக நமக்கு இந்த லிகமெண்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டீரியர் லாங்னிடியூட்னல் லிகமெண்ட், அந்த லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சேம் அது நேம்லேயே வந்துட்டு இருக்கும். தட் இஸ் ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், அப்புறம் வந்து ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல். ஓகேவா, இங்கே வந்து நம்ம போஸ்டீரியர் படித்தோமா, இது எல்லாமே வந்து ஆன்டீரியராக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஆன்டீரியர் லாங்டியூல் லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து போஸ்டீரியர் லாங்டியூல் லிகமெண்ட் ஒரு லிகமெண்ட் வந்து படித்தோம் இல்லையா, அந்த லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னா டெக்டோரல் மெம்பரேன். இந்த நேம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்டோரியல் மெம்பரேன். ஓகேவா, டெக்டோரல் மெம்பரேன் அப்படிங்கிறது எந்த லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா போஸ்டீரியர் லாங்டியூனல் லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன். அண்ட் இதோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சர்வைக்கலில் வந்து ஒரு லிகமெண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த லிகமெண்ட் பேர் என்ன அப்படின்னா விச் இஸ் லிகமெண்டம் நியூகே. லிகமெண்டம் நியூகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலரான ஒரு திக்கான ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு திக் ட்ரையாங்குலர் ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குவா. இது வந்து என்ன அப்படின்னா எங்கேருந்து எங்கே அட்டாச்மெண்ட், இதோட அட்டாச்மெண்ட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஸ்கல்லிலிருந்து நமக்கு வந்து ஃபொராமன் மேக்னம் வழியாக வந்து பாஸ் ஆகி அண்ட் அப்பெக்ஸ் ஆஃப் அன் C7 ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்குவா. அதாவது ஸ்கல்லிலிருந்து கீழே ஸ்பைனஸ் ப்ராசஸ் வரைக்கும் அட்டாச் ஆகிருக்க ஒரு லிகமெண்ட்டாக வந்து இந்த லிகமெண்டம் நியூகே. அண்ட் அடுத்து வந்து வேறு என்னென்ன லிகமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சஸ் லிகமெண்ட் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் வந்துட்டுருக்கு. இந்த டிரான்சஸ் லிகமெண்ட் வந்து என்ன அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ரிங் ஆஃப் த அட்லஸோட ரிங்லேருந்து வந்துட்டு நமக்கு நமக்கு வந்து கனெக்ட் ஆகிற ஒரு லிகமெண்ட் தான் வந்து டிரான்சஸ் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் டிரான்சஸ் லிகமெண்ட். ஓகேவா, இந்த டிரான்சஸ் லிகமெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சஸாக வந்துட்டு இருக்கிற ஒரு லிகமெண்ட் தான் வந்து டிரான்சஸ் அட்லாண்டோ லிகமெண்ட். இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து டென்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த டென்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து எதோடது ஆக்சிஸோடது வந்து டென்ஸ் இருக்குது. அண்ட் அட்லஸோட ரிங் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த டென்ஸை வந்து கவர் வந்து பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி வந்து அந்த கவர் பண்ணியிருக்கு தான் வந்து இந்த ஆக்சிஸோட ஒரு பார்ட் வந்து கவர் பண்ணியிருக்கு. இது வந்து டென்ஸ். ஓகேவா, இந்த டென்ஸை வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸாக இருக்கிற லிகமெண்ட்டாக வந்து இந்த டிரான்சஸ் அட்லாண்டோ லிகமெண்ட், இதுதான் வந்து டிரான்சஸ் லிகமெண்ட். ஓகேவா, இந்த டிரான்சஸ் லிகமெண்ட் தான் வந்து இந்த டென்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அந்த டிரான்சஸ் லிகமெண்ட்டோட சுப்பீரியர் இன்ஃபீரியர் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ரூஷியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மேலே வந்து இருக்கிறனால வந்துட்டு இது வந்து என்ன சொல்லுவோம்னா சுப்பீரியர் லாங்னிடியூனல் பேண்ட் ஆஃப் அட்லாண்டல் க்ரூஷியேட் லிகமெண்ட். இது வந்து ஒரு அட்லஸை வந்து கனெக்ட் பண்ணாலும் இது வந்து நம்ம டிரான்சஸ் அட்லாண்டல் லிகமெண்ட்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து சுப்பீரியராக இருக்கனால இது வந்து சுப்பீரியர் லாங்னிடியூனல் பேண்ட் ஆஃப் அட்லாண்டல் லிகமெண்ட். ஓகேவா, இதே வந்து கீழே இருக்கனால இதோட பேர் என்ன அப்படின்னா இன்ஃபீரியர் லாங்னிடியூனல் பேண்ட் ஆஃப் அட்லாண்டல் லிகமெண்ட். இதுதான் வந்து டிரான்சஸ் லிகமெண்ட்டோட கனெக்ஷன். அண்ட் லாஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா we have an ஆலார் லிகமெண்ட் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஆலார் லிகமெண்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டென்ஸை வந்துட்டு ஸ்கல்லோடு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு லிகமெண்ட் தான் வந்து இந்த ஆலார் லிகமெண்ட். இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா டென்ஸிலிருந்து நமக்கு வந்து காண்டைல்ஸ் வரைக்கும் அந்த ஆக்சிபிட்டல் காண்டைல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற லிகமெண்ட் தான் வந்துட்டு இந்த ஆலார் லிகமெண்ட். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா டென்ஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த டென்ஸ்லேருந்து 2 ஆலார் லிகமெண்ட் வந்துட்டு இருக்கும். டென்ஸையும் அண்ட் மேலே உள்ள ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற லிகமெண்ட் தான் வந்துட்டு ஆலார் லிகமெண்ட். ஓகே, இந்த ஆலார் லிகமெண்ட் வந்து இந்த சர்விக்கல் ரீஜனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு லிகமெண்ட், வேறு எந்த ரீஜனுமே வந்துட்டு இருக்காது.
இப்போ வந்து நம்ம எல்லா லிக்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன லிக்மெண்ட் பார்த்தோம் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணிடலாம். ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் இல்லைனா ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து டெக்டோரல் மெம்பரேன் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து லிகமெண்டம் நியூகே, டிரான்சஸ் லிகமெண்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ஆலா லிகமெண்ட் வந்து படித்தோம். இதில் வந்து ஆன்டீரியர் லாங்கிடியூடல் லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் யார் அப்படின்னா ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன். இதே போஸ்டீரியர் உள்ள லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன், போஸ்டீரியர் லாங்கிடியூடல் லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் யார் அப்படின்னா டெக்டோரல் மெம்பரேன். அண்ட் லிகமெண்டம் ஃப்ளேவமோட எக்ஸ்டென்ஷன் யார் அப்படின்னா போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன். அடுத்து லிகமெண்டம் நியூகே அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் இருக்குது, டிரான்சஸ் லிகமெண்ட் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் இருக்குது, அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஆலா லிகமெண்ட் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து லிகமெண்டல் ஸ்ட்ரக்சர், கிரேனியோ சர்வைக்கல் உள்ள லிகமெண்டல் ஸ்ட்ரக்சர். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம லோவர் சர்வைக்கலில் வந்துட்டு என்னென்ன வெர்டிப்ரா இருக்குது நம்ம பார்த்துட்டோம். அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து லோவர் சர்வைக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லா வெர்டிப்ரா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெர்டிப்ரல் பாடி. இங்கேயுமே வந்துட்டு வெர்டிப்ரல் பாடி வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த வெர்டிப்ரல் பாடியில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே வந்து அன்சினேட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த சர்வைக்கல் ரீஜனில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். இந்த அன்சினேட் ப்ராசஸ் வந்து ஏன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அன்சினேட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெர்டிப்ரல் பாடியில் ஒரு எண்டில் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ரெண்டு சைடுமே. இப்படி இருக்கனால இங்கே வந்து டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இந்த டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் வந்து நல்லா ஹோல்ட் ஆகும். அண்ட் இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் சைஸுமே வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த அன்சினேட் ப்ராசஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இந்த வெர்டிப்ரல் பாடியில் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆர்ச்சஸ் அப்படிங்கிறப்போ நியூரல் ஆர்ச்சஸில் வந்துட்டு நமக்கு வந்து பெடிக்கல் அண்ட் லாமினா வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெடிக்கலோட அரேஞ்ச்மெண்ட் அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா போஸ்டரோ லேட்டரலி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? போஸ்டீரியராகவும் லேட்டரலாக வந்துட்டு இருக்கிறது வந்து பெடிக்கல். அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து லாமினா வந்துட்டு இருக்குது. லாமினா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தின்னாக வந்துட்டு இருக்குது. மற்ற ரீஜனை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக வந்து கர்வ்டாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் இதோட டைரெக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா போஸ்டரோ மீடியலி வந்துட்டு இருக்குது. இது வந்து பெடிக்கல் வந்து போஸ்டோ லேட்டரலி வந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்து போஸ்டோ மீடியலி வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஜைகோபோஃபேசியல் ஃபேஸட் வந்து படித்தோம் இல்லையா? நமக்கு வந்து ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது ஜைகோபோஃபேசியல் ஃபேஸட் தான். இந்த ஃபேஸட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜைகோபோஃபேசியல் ஃபேஸட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சுப்பீரியர் ஃபேஸட்டும் இன்ஃபீரியர் ஃபேஸட்டும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சுப்பீரியர் ஃபேஸட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்குது, ஓவலாக வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து இது வந்து சுப்பீரியராக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதாவது சுப்பீரியர் ஃபேஸட்னால சுப்பீரியராக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு இன்ஃபீரியர் ஃபேஸட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து இது கொடுக்கல. சுப்பீரியர் ஃபேஸட் மட்டும் தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா டிரான்சஸ் ப்ராசஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிரான்சஸ் ப்ராசஸில் மற்ற எந்த வெர்டிப்ராவையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே டிரான்சஸ் ப்ராசஸில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் அப்படிங்கிற ஒரு ஃபொராமன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? டிரான்சஸ் ப்ராசஸில் நமக்கு டிரான்சஸ் ஃபொராமன் அப்படின்னாலே ஏதோ ஒரு வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயே வந்து ஒரு டிரான்சஸ் ஃபொராமன் இருக்குது. இந்த டிரான்சஸ் ஃபொராமன் மூலமாக வந்து நமக்கு வந்து வெர்டிப்ராக்கு சப்ளை பண்ணுற ஆர்ட்ரிஸ் எல்லாமே போகும். தட் இஸ் வெர்டிப்ரல் ஆர்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த டிரான்சஸ் ஃபொராமன் வழியாக போகும். ஓகேவா? அண்ட் வெர்டிப்ரல் ஆர்ட்ரிஸ் தவிர வெர்டிப்ரல் வெயின்ஸ் வந்து போகலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து வீனஸ் பிளக்ஸஸுமே வந்துட்டு இது வழியாக வந்து போகுது. இதுதான் வந்து இந்த டிரான்சஸ் ப்ராசஸோட இது. அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பைனஸ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து பைஃபீட் டைப்பில் வந்துட்டு இருக்குது. பைஃபீட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக வந்துட்டு மற்ற வெர்டிப்ரால பார்க்கும்போது நமக்கு ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றே இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இது இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து பைஃபீட் டைப். இந்த மாதிரி பைஃபீட் டிப்பில் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து வெர்டிப்ரல் ஃபொராமன் வந்து லார்ஜாகவும் ட்ரையாங்குலராகவும் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து மேஜராக வந்து இதோட ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஒரு டயக்ராமில் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்க்கலாம் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து பைஃபீட் டைப்பில் இருக்குன்னு பார்த்தோம். சேம் சர்விக்கலில் வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து வெர்டிப்ரல் ஃபொராமன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. அடுத்து சுப்பீரியர் ஃபேஸட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்குது. அண்ட் டிரான்சஸ் ப்ராசஸில் மற்ற வெர்டிப்ராவை கம்பேர் பண்ணும்போது இங்கே டிரான்சஸ் ஃபொராமன் அப்படிங்கிற ஃபொராமன் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதுதான் வந்து வெர்டிப்ரல் பாடி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த வெர்டிப்ரல் பாடியில் நம்ம அன்சினேட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து படித்தோம். இதுதான் வந்து இந்த அன்சினேட் ப்ராசஸ். இந்த அன்சினேட் ப்ராசஸ் வந்து சர்விக்கல் ரீஜனில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும்.
அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸை வந்து திருப்பி லேட்டர் வியூவில் காமிச்சிருக்காங்க, பைஃபிட் காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து வெர்டிபிரல் பாடி வந்துட்டு இருக்குது, இங்கே அன்சினேட் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் ஃபேஸர் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து சர்வைக்கல் ரீஜனோட மொத்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எப்போவுமே நம்ம கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸாக தான் வந்து பார்ப்போம். கைனமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்னென்ன மூமெண்ட்லாம் வந்து சர்வைக்கல் பாசிபிள் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளெக்ஷன் நடக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸ்டென்ஷன் நடக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து லேட்டர் ஃப்ளெக்ஷனுமே இங்கே வந்து பாசிபிள் தான். அண்ட் அடுத்து வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டும் இங்கே வந்து பாசிபிள். இதில் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து லோவர் சர்வைக்கல், மிடில் சர்வைக்கல், அதாவது C1, C2, C3, C4 அந்த இடத்துல தான் வந்து நமக்கு டோட்டலாக வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து நடக்குது. இதே வந்து ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து மேஜராக வந்து எங்கே நடக்குதுன்னா அட்லாண்டோ ஆக்சியல், அதாவது அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அட்லாண்டோ ஆக்சியில் வந்து நிறைய நடக்கும். ஏன்னா அந்த டென்ஸ் ப்ராசஸ் இருக்கிறனால டென்ஸ் வந்து நமக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா எந்தெந்த இதில் வந்துட்டு லிகமெண்ட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஃபார்வர்டாக வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிவ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஃப்ளெக்ஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா. அப்போ போஸ்டிவ் வந்து என்னென்ன லிகமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய லிகமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது நமக்கு தெரியும். அதாவது போஸ்டிவ் வந்து டெக்டோரல் மெம்பரேன் இருக்குது, லிகமெண்ட் நியூக்ளியர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஆலா லிகமெண்ட் இருக்குது. இந்த லிகமெண்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. இது ஆன்டீரியா வந்து நமக்கு ஒரே ஒரு லிகமெண்ட் தான் இருக்குது. அதாவது ஆன்டீரியர் லாங்கிடியூடல் லிகமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் இல்லைன்னா ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன் வந்து பார்த்தோம். இதுதான் வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகும். எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இந்த ஆன்டீரியர் அட்லாண்டோ லாங்கிடியூட் ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சியல் ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் லிகமெண்ட் தான் வந்து ரிஸ்ட்ரிக்ட் இது வந்து பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ் ஃப்ரம் C2 to C3. ஓகேவா. C2 to C3க்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்க்ரீஸாக வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து C5 to C6 வரைக்கும் வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. அடுத்து C6 to C7க்கு அடுத்து வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்படியே வந்து டிராஸ்டிக்காக கம்மி வந்து ஆகுது. ஓகேவா. அண்ட் அதுக்கடுத்து வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷனோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு டோட்டல் ஃப்ளெக்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷனோட ரேஞ்ச் எவ்வளோ தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 126 டிகிரி வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து டோட்டல் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷனோட ரேஞ்ச் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது நமக்கு வந்து கிரேனியோ சர்வைக்கலை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கிரேனியோ சர்வைக்கலை வந்துட்டு நமக்கு வந்து இந்த டயக்ராமில் போகலாம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கைனமேட்டிக்ஸில் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ ரேஞ்ச் அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இதில் வந்து ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த டயக்ராமில் வந்து என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் இருக்குது, இங்கே வந்து அட்லஸ் இருக்குது. அதாவது அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயினில் நமக்கு வந்து எப்படி மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்போயுமே வந்து அட்லஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த காண்டைல்ஸாக வந்து மூவ் ஆகும். நம்ம ஹெட்டை வந்துட்டு ஃபார்வர்டாக வந்து மூவ் ஆகும்போது எல்லாமே வந்து ஹெட்டு தான் வந்து மூவ் ஆகும். ஸோ தட் வந்து இங்கே கான்கேவ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, கான்வெக்ஸ் வந்து மூவ் ஆகுது. கான்கேவ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, கான்வெக்ஸ் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா. அப்போ ஃபார்வர்டாக வந்து ரோல் ஆகும் அண்ட் பேக்வேர்டாக வந்து நமக்கு வந்து ஸ்லைடு வந்து ஆகும். இதுதான் வந்து இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஃபார்வர்டாக வந்து ரோல் ஆகுது, பேக்வேர்டு வந்து ஸ்லைடு வந்து ஆகுது. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளெக்ஷன் அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா. நாடிங் மூமெண்ட் தான் வந்து எஸ்ஆர் நோ சொல்கிற மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட் நடக்கும்போது ஃபார்வர்டாக அதாவது ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரோலிங் வந்து ஃபார்வர்டாக நடக்குது, ஸ்லைடிங் வந்து பேக்வேர்டாக நடக்குது. இதே வந்து நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடக்குது. ஆக்சிபிட்டல் காண்டைல் வந்து போஸ்டீரியர் ரோல் ஆகுது அண்ட் ஃபார்வர்டாக வந்து ஸ்லைடு வந்து நடக்குது. இதுதான் வந்து மேஜராக வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நாடிங் மூமெண்ட், அதாவது அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயின் நடக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து ரொட்டேஷன் மூமெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரொட்டேஷன் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் தான் வந்துட்டு நிறைய மூமெண்ட் வந்து நடக்குது. நீங்கள் ரொட்டேஷன் வந்து எப்படி நடக்க பாருங்கள். அண்ட் அட்லஸ் வந்துட்டு மூவ் வந்து ஆகுது. ஓகேவா. அந்த டென்ஸ் ப்ராசஸை சுற்றி அட்லஸ் வந்துட்டு ஃபார்வர்டாக பேக்வேர்டாக வந்து மூவ் வந்து ஆகுது. ஓகே. அடுத்து வந்து என்ன அப்படின்னா நார்மலாக மற்ற ஜாயிண்ட்டில் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், மற்ற சர்வைக்கல் ரீஜன் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து மூமெண்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். ஃப்ளெக்ஷன் அப்போ வந்துட்டு ஆன்டீரியராக வந்துட்டு நமக்கு வந்து டில்ட் வந்து நடக்கும். ஆன்டீரியராக மூவ் ஆகிறனால ஆன்டி டில்ட் நடக்கும். அண்ட் இன்ஃபீரியர் ஃபேஸட் எல்லாமே வந்து அப்சைட், இன்ஃபீரியர் ஃபேஸட் எல்லாம் அப்போட வந்து மூவ் வந்து ஆகும். அதாவது அப்ஸ்லைட் ஆஃப் அண்ட் இன்ஃபீரியர் ஃபேஸட் வந்து நடக்குது. அண்ட் ஆன்டீரியர் ஸ்லைடுமே நடக்குது. ஆன்டீரியராக வந்துட்டு ஆன்டி டில்ட் நடக்குது, ஆன்டீரியர் ஸ்லைட் நடக்குது அண்ட் இன்ஃபீரியர் ஃபேஸட் வந்து
வந்து அப்போட மூவ் ஆகி நமக்கு ஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. இதே எக்ஸ்டென்ஷன் வந்து இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து போஸ்டர் ஸ்லைடு வந்து நடக்குது, பின்னாடி தான் மூவ் ஆகுது, அதனால் போஸ்டர் ஸ்லைடு நடக்குது அண்ட் போஸ்டர் டில்ட்டுமே நடக்குது. அண்ட் இங்கே வந்து இன்ஃபீரியர் ஃபேஸர் வந்து டவுன்வர்டாக வந்து மூவ் ஆகுது. இங்கே தானே இன்ஃபீரியர் ஃபேஸர் இருக்கும், இந்த இன்ஃபீரியர் ஃபேஸர் வந்து டவுன்வர்டாக மூவ் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து லேட்ரல் ஃப்ளெக்ஷனை பண்ணும்போது நமக்கு எப்போவுமே வந்து லேட்ரல் டில்ட் வந்து நடக்கும். அண்ட் எந்த சைடு வந்து பண்ணுறோமோ அந்த சைடு வந்து ஸ்லைடு வந்து நடக்கும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வந்து மூவ் ஆகிறனால ரைட் லேட்ரல் டில்ட் நடக்கு, ரைட் சைடு ஸ்லைடு வந்து நடக்கு. அது இங்கே இந்த சைடில் உள்ள ஃபேஸட் எல்லாமே வந்து அப்போட வந்து மூவ் ஆகுது, அதுதான் வந்து அப் ஸ்லைட் ஆஃப் அண்ட் ஃபேஸட். இதே வந்து எந்த சைடு சேம் சைடில் மூவ் ஆகும்போது அந்த சைடு வந்து டவுன்வர்ட் சைடு ஆஃப் த ஃபேஸட் வந்து நடக்குது. இப்போ வந்து ரைட் சைடு வந்து நம்ம வந்து லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணுறதுனால ரைட் சைடு உள்ள ஃபேஸட் எல்லாமே டவுன்வர்டாக ஸ்லைட் ஆகுது, ஆப்போசிட் சைடில் உள்ளது எல்லாமே வந்து அப்போட வந்து ஸ்லைட் ஆகுது. இதுதான் வந்து லேட்ரல் ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது. அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரொட்டேஷன் மூமெண்ட் நடக்கும்போது என்ன அப்படின்னா அப்ஸ்லைட் ஆஃப் அண்ட் ஃபேஸட், அதாவது எந்த சைடு வந்து ரொட்டேஷன் பண்ணுறோமோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு எல்லாமே வந்து அப்ஸ்லைட் வந்து நடக்கு. அண்ட் அதே சைடில் வந்துட்டு நமக்கு டவுன் ஸ்லைட் வந்து நடக்கு. இதெல்லாம் வந்து கைனமேட்டிக்ஸில் உள்ளது. ஓகேவா, நீங்கள் வந்து டயக்ராம் ஞாபகம் வச்சிருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். அண்ட் அது போக வந்துட்டு நமக்கு கைனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வைக்கல் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்கும். ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து எல்லா ரீஜன்லுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு லோடு. ஓகேவா, கம்ப்ரெஷன் லோடு வந்துட்டு எல்லா ரீஜனுமே இருக்கனால ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து சேம் எங்கேயுமே வந்துட்டு இருக்குது. அது போக வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸுமே இருக்குது. இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஏன் இருக்குது அப்படின்னா நமக்கு சர்வைக்கல் வந்து நார்மலாக எப்படி இருக்கும், இப்படி லார்டோசிஸாக தான் வந்துட்டு இந்த சர்வைக்கல் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இந்த சர்வைக்கல் வந்து லார்டோசிஸாக வந்துட்டு இருக்கனால நமக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு ஆன்டீரியர் ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஆன்டீரியர் ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கனால எப்போவுமே வந்து ஆன்டீரியராக வந்து அது மூவ் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் வந்து இங்கே சர்வைக்கல் ரீஜன் உள்ளது. ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து ஹோல் ஸ்கல்லோட வெயிட் எல்லாமே வந்து நமக்கு சர்வைக்கலில் தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ தட் ஆக்சியல் கம்ப்ரெஷனுமே வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தது. ஸோ தட் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் வந்து பண்ணிடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து சர்வைக்கல் ரீஜனில் நமக்கு 2 வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா அப்போ சர்வைக்கல் ரீஜன், இன்னொன்று வந்து லோவர் சர்வைக்கல் ரீஜன். அப்போ சர்வைக்கல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிரேனியோ வெர்டிபிரல் ரீஜன் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து லோ சர்வைக்கல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சர்வைக்கல் ஸ்பைனில் உள்ள ரீஜன்ஸ் எல்லாமே சர்வைக்கல் வெர்டிபிரல் எல்லாமே மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்தோம். ஓகேவா, அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ரீஜனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். அட்லஸ்னால் என்ன, ஆக்சிஸ்னால் என்ன, டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஜென்ரலாக வந்து இங்கே என்னென்ன ஸ்பெக்குலாரிட்டிஸ் இருக்குது, லைக் அன்சினேட் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ட்ரான்சஸ் ஃபோராமன் என்னென்னு பார்த்தோம். அண்ட் அடுத்து வந்து பெடிக்கல் எப்படி இருக்குது, லாமினா எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்தோம். அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தது கழிச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கைனமேட்டிக்ஸ் அந்த கைனடிக்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேவா, கைனமேட்டிக்ஸில் வந்து என்ன பார்த்தோம், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஸ்லைட் ஆகுது, எப்படி ரோல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சியல் கம்ப்ரெஷனும் அண்ட் ஷியர் ஃபோர்ஸும் வந்து பார்த்தோம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது. நான் அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ரீஜன் வந்து பார்ப்போம். தேங்க்யூ, see you all next video, bye.